எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறீங்க. இது முட்டை பரோட்டா. இந்த பரோட்டாவை நான் கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். இதில் நிறைய லேயர்ஸ் இருக்கும். ரொம்ப அருமையாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பரோட்டா கூட நான் முட்டை ஒரு வித்தியாசமான சேர்த்து இது செஞ்சுருக்கேன். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை பரோட்டா செய்ய முதல்ல பரோட்டா மாவை பிசையணும். அகல பாத்திரத்தில் 2 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் தயிர், 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கலந்து விடுங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிங்க. மாவு சேர்ந்து வந்ததும் இன்னொரு 5 நிமிஷம் பிசைங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். பரோட்டா செய்யும்போது நல்லா விரிஞ்சு கொடுக்கும். இப்போ மாவு மேலே 1 டீஸ்பூன் எண்ணெயை தடவி முப்பது நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. இப்போ முட்டை கலவை ரெடி பண்ணலாம். போல்ல 5 முட்டை உடைச்சு ஊத்துங்க. இதோட பொடியா நறுக்கின 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பொடியா நறுக்கின 3 பச்சை மிளகாய், நறுக்கின கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. முட்டையை பீட் பண்ண நான் வயர் விஸ்க் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்பூன் இல்லைனா ஃபோர்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். முட்டை கலவை இப்போ ரெடி, எடுத்து வச்சிருங்க. 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பரோட்டா மாவை சின்ன உருண்டைகளாக சமமாக பிரித்து வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மாவை தூவி ஒரு உருண்டையை வச்சு மெலிசாக தேய்க்கணும். மெலிசா தேய்ச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அடுத்து தேய்ச்ச மாவை மடிக்கணும். நீங்கள் எவ்வளோ சின்னதாக மடிக்கிறீங்களோ பரோட்டாவில் அவ்வளோ லேயர்ஸ் இருக்கும். அடுத்து ரோல் பண்ண பரோட்டா மாவை ஃப்ளாட்டாக தேய்க்கணும். ரொம்ப மெலிசாக தேய்க்க வேண்டாம், அப்புறம் லேயர்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும். எல்லா பரோட்டாவையும் இந்த மாதிரி தேய்ச்சி ரெடி பண்ணுங்க. தோசை தவாவை சூடு பண்ணி தேய்ச்ச பரோட்டாவை போடுங்க. இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்ததும் இது மேலே 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் வேக வைக்கணும். பரோட்டா ஃபுல்லாக வெந்துருச்சு, எடுத்து வச்சிருங்க. அடுத்து தவா இல்லைன்னா பேன் எடுத்துக்கோங்க. நான் இரும்பு தவா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலர் தவாவையும் யூஸ் பண்ணலாம்.
இதில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக முட்டை கலவையை ஊற்றுங்க. முட்டை மேலே சுட்ட பரோட்டாவை வச்சு லேசாக அழுத்தி விடுங்க. பரோட்டாவை எடுத்துட்டு தவால இன்னொரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இன்னும் கொஞ்சம் முட்டை கலவையை ஊற்றுங்க. இந்த முட்டை மேலே பரோட்டாவோட மறுபக்கத்தை வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டாவோட 2 பக்கமும் முட்டை கலவையில் கோட் ஆகியிருக்கு. அருமையான முட்டை பரோட்டா இப்போ ரெடியாக இருக்குது. நான் 6 பரோட்டா செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பரோட்டா செய்யணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா முட்டை கலவையை செஞ்சு மிக்ஸ் பண்ணி அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், இல்லைனா கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான அருமையான முட்டை பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த பரோட்டாவில் முட்டை மிக்ஸ்சர் 2 பக்கமே நல்லா கோட்டாக இருக்கும். இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா ஏதாவது ஊறுகாவோ இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் வச்சு நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க.